தென்னரசி 4ஆம் வகுப்பு அரசு உதயபுரம் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் தஞ்சாவூர் மாவட்டம் திருமருது ஒன்றியம். மனிதராக பிறந்து மாமனிதராக வாழ்ந்து அரும் பெரும் பணிகள் ஆற்றி மக்கள் உள்ளங்களில் அமர்ந்திருப்பவர் பசும்பொன் முத்துராமலிங்கம் தேவர். தேசிய காட்டு செம்மல் என அழைக்கப்படும் முத்துராமலிங்கம் தேவர் 1908ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் என்ற ஊரில் பிறந்தார். இவரது தந்தையார் உக்கிப்பாண்டி தேவர், தாயார் இந்திராணி அம்மையார் ஆவார். கமுதியில் உள்ள தொடக்கப்பள்ளியிலும் பின்பு பசுமலை உயர்நிலைப் பள்ளியிலும் மற்றும் ஐக்கிய கிறிஸ்தவ பள்ளியிலும் படித்தார். தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் வல்லவர். பள்ளி கல்வியுடன் குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், மல்யுத்தம், சிலம்பம் போன்றவற்றை கற்றுத் தேறினார். 32 சிற்றூர்களில் தமக்கு சொந்தமான இருந்த நிலங்களை உழுபவருக்கு பங்கேற்று கொடுத்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அவர்களை தம் அரசியல் வழிகாட்டியாக கொண்டார். ஆங்கில அரசு வட இந்தியா, தென்னிந்தியா திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கம் தேவருக்கும் வாய்ப்போட்டி சட்டம் போட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தலைமையின் ஆங்கில அரசு எதிர்த்த இந்தியா இராணுவத்திற்கும் தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி அனுப்பிய பெருமை இவரை சாரும். வீரமில்லா வாழும் விவேகமில்லா வீரமும் வீணாகும் என்பது இவரது மேற்கொள்ளும் ஆகும். தேசிய காத்த செம்மல் வித்யாபாஸ்கர், பிரவசன கேசா, சம்மார்க்கம், சண்டாமர்தம், இந்து புத்த சமாய மேதை போன்றவை இவரது சிறப்பு பெயராகும். தேசிய முதல் தெய்வீக உயிர் என கருவியில் மக்கள் தொண்ட செய்தவர். 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி இவ்வுலகை விட்டு மறைந்தார். தேசியம் காத்த செம்மல் ஆவார். பசும்பொன் முத்துராமலிங்கம் தேவருக்கும் பெருமைகளை பற்றி பேச வாய்ப்பளித்த சுதந்திர ஏற்றிருக்கும் என் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.